அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் பிசுக்கு பதம் இருந்தால் போதுங்க. குலாப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிரப் நல்லா கூல் ஆகட்டும். ஒரு பவுலில் குலாப் ஜாமுன் மிக்ஸை எடுத்துக்கலாம். இது 180 கிராம் இருக்குங்க. இது கூடயே அரை கப் வெள்ளை ரவை போட்டுக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை, நார்மல் ரவை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 கப் பொடி பண்ண சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஆல்ரெடி ஒரு கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது கூடயே 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு 1/4 கப் பால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா குலாப் ஜாமுனோட ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரு விஸ்க் வச்சு எந்த லம்புமே இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு பேக்கிங் ட்ரேயை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஆல்ரெடி கேக் டென்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். ஓவனும் ஹீட் ஆகிடுச்சு. ஓவனில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா போயிடும். நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே நட்ஸ் வச்சு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்குங்க. நீங்கள் உள்ளேயும் நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேலே மட்டும் போட்டு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 40 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. உள்ள கேக் மிக்ஸ் வந்து நல்லா வேகலைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கியூவர்லேயே ஒட்டிட்டு வரும். இப்போ இந்த ஸ்கியூவர் க்ளீனாக வந்திருக்கிறங்காட்டி நம்மளுக்கு கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கூலாகிடுச்சுங்க. கேக் வந்து சூடாக இருக்குது, அதனால் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். கேக்கில் சர்க்கரை பாகு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்கியூவர் வச்சு இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு ஊற்றும் போது கேக்குள்ளே நல்லா இறங்கும். கேக் மேலே சுகர் சிரப் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா இதை 30 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை பாகில் கேக் நல்லா ஊறும். பாருங்கள், கேக் நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் கேக் நல்லா சோக்காக இருக்கிறது. இப்போது இதை ஒரு பிளேட் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். எனக்கு இந்த கேக் பார்த்திங்கன்னா 12 பீஸ் பக்கம் கிடச்சிதுங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.